மைட்டாசிஸ் மியாசிஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம். மைட்டாசிஸ் வந்து பார்த்தோன்னா 2 ஐடென்டிக்கல் செல், இதில் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக நடக்கும். அதாவது வந்து மைட்டாசிஸை பொறுத்தளவில் சொமாட்டிக் செல் பாடி செல்லில் மட்டும்தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள், அதாவது வந்து ஸ்டொமக்காக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், அப்புறம் ஸ்கின்னில் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா மியாசிஸ் பொறுத்தளவில் வந்து பார்த்தோன்னா ஜெம் செல், அதாவது வந்து ரீப்ரொடக்டிவ் செல்னால் எக் செல்லு ஸ்பெர்ம், அதாவது வந்து எக்கு ஸ்பெர்ம் செல்லில் வந்து நடக்கக்கூடியது. இது வந்து ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவாங்க, ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம். இது வந்து பாதியாக குறையும். இது ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மைட்டாசிஸ் ஈக்குவலாக பிரியும். இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் கேமெட்னா அது மேலு ஃபீமேல் ரெண்டும், அது ஆண் எனக்கு பிறக்க செல்லும் பெண் இன பிறக்க செல்லும் விந்தும் அண்டம் சேர்ந்து உருவாகக்கூடிய இடத்துல நடக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் செல்லில் நடக்கும், இது வந்து ஜெம் செல்லில் நடக்கும். நியூக்ளியஸ் வந்து டிவைடு வந்து பார்த்தீங்கன்னா 1, இது வந்து பிரியுது வந்து 1 இருக்கும். இது வந்து டிவைட் வந்து ட்வைஸாக 2 பிரியும். டாட்டர் செல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்லேருந்து வரக்குள்ள டிப்ளாய்ட்னா 2 செல்லாக ஃபார்ம் ஆகும். இது ஹேப்ளாய்ட்னா 4 செல்லாக வரக்கூடியது ஹேப்ளாய்ட். இட் இஸ் ஃபார்ம். குரோமோசோம் கிராசிங் ஓவர் வந்து பார்த்தோன்னா கிடையாது. இது வந்து குரோமோசோம் வந்து கிராசிங் ஓவர் வந்து நடக்கும் எப்போன்னா, இது வந்து கிராசிங் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், அது வந்து குரோமோசோம் அது வந்து கிராசிங் ஓவர்னால் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டர் குரோமோட்டிட், அது வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோமில் வந்து பார்த்து நடக்கக்கூடியது. அதாவது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி நான் சிஸ்டர் குரோமோட்டிட் ஆஃப் த ஹோமோலோகஸ் குரோமோஸ்டம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டும், அதாவது நான் சிஸ்டர்னால் வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதன் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் செல் வந்து ஃபார்ம் வந்து சொமாட்டிக் செல். இது வந்து பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் செல்லில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. டாட்டர் செல் வந்து பார்த்தீங்கன்னா செல்னு சொல்லுவாங்க. அது வந்து சிப்ளிங் இருக்கு இல்லையா, அது வந்து இது வந்து கேமேட்டில் தான், ஏன்னா இது எக்கு ஸ்பெர்ம்லேயே அதனால். அப்புறம் குரோமோசோம் நம்பர் நாட் சேஞ்ச் டாட்டர் செல், இது குரோமோசோம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து சொமாட்டிக் பாடி செல்லில் தான் நடக்கும். ஆனால் குரோமோசோம் நம்பர் சேஞ்ச் ரெடியூஸ் நம்பர், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது குரோமோசோம் ரீப்ரொடக்டிவ் செல்லில் மட்டும்தான் நடக்கும். இது வந்து ரீப்ரொடக்டிவ் செல் கிடையாது இல்லையா, அதனால் கிடையாது. அப்புறம் அனஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் மூவ் ஆப்போசிட் போல் இல்லை வந்து அனஃபேஸ். குரோமோசோமோட இருக்கிறது. இப்போ அனஃபேஸ்னா என்னென்னா குரோமோசோம் பிரேக் அட் சென்ட்ரோமியர் அட் சிஸ்டர் குரோமோட்டிட் மூவ் த ஆப்போசிட் போல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் போலில் நடக்கக்கூடிய இடத்துல வந்து நடக்கக்கூடியது. இதில் வந்து குரோமோசோம் வந்து டிசிமிலியாரிட்டி, அது வந்து சிமிலர்னா ஒரே சேமாக இருக்குது, டிசிமிலியர்னா டிஃப்ரென்ஷியேஷன், டிசிமிலியர் குரோமோசோம் மூவ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போத் வந்து பார்த்தோன்னா அனஃபேஸ் 1லையும் இருக்கும், அனஃபேஸ் 2லையும் நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் டீலோஃபேஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டீலோஃபேஸ்ன்றது நம்ம பார்ப்போம், அனஃபேஸு, ப்ரொஃபேஸு, டீலோஃபேஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ் செல் டிவிஷன். இந்த டீலோஃபேஸ் ஸ்டேஜ் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிவிஷன், நீண்டு இருக்கக்கூடியது. ப்ரொடியூஸ் வந்து இன்டர்ஃபேஸ் அதாவது வந்து இடைப்பட்ட இருக்கக்கூடிய கரு இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டீலோஃபேஸ் ஸ்டேஜை பொறுத்தவரை இட் இஸ் 5th ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து டூப்ளிகேட் குரோமோசோமை செப்பரேட் அண்ட் புல் ஆப்போசிட் சைட் ஆஃப் த செல். இது வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம் செக்ரிகேஷன் ஆகுதுலேயே அப்போ நடக்கக்கூடியது வந்து இந்த டீலோஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். நியூக்ளியர் வந்து என்டையர் இன்டர்ஃபேஸ் ப்ரொடியூஸ், அதாவது நியூக்ளியன் உட்கொரு ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் இன்டர்ஃபேஸ் வரையும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோகைனசிஸ் ப்ரொடியூஸ் வந்து 2 செல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகக்கூடியது. சைட்டோகைனசிஸ் பொறுத்தளவில் இருக்கிறது. சைட்டோகைனசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அக்கர் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ரிடக்ஷனல் டிவிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து சைமல்டேனியஸ் ஆஃப்டர் செகண்ட் டிவிஷனில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா சைட்டோகினசிஸ் பொறுத்தவரை இட் இஸ் ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் ஆஃப் த நியூக்ளியர் குரோமோசோம், அதாவது வந்து உட்கருவில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டிங்னா பிரியுதுன்னு அர்த்தம். டீவியேஷன் டியூரிங் திஸ் ப்ராசஸ் சைட்டோபிளாசம் அண்ட் த செல் மெம்பரேன் ஸ்பிளிட் ரிசல்ட்டிங் டு டாட்டர். இது வந்து 2 டாட்டர் செல் உருவாகக்கூடியது வந்து சைட்டோகினசிஸில். அதுக்கப்புறம் வந்து இதில் மைட்டாசிஸ் பொறுத்தவரை டைம் வந்து லெஸ்ஸாக இருக்கும், இது வந்து மோர், ஏன்னா வந்து ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் வந்து மோர் நடக்கும் இல்லையா அதனால். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா
2 4 6 வந்து குரோமோசோம் நம்பர் வந்து இதாகும்போது நடக்கக்கூடியது. ஹோமோலோகஸ் குரோமோசோம் பொறுத்தளவில் இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர் வித் வந்து ஒன் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஈச் பேரண்ட் த கேரி த சேம் ஜீன் அட் தி சேம் லோகஸ் சென்டர் இருக்கக்கூடியது. இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து லைன் செப்பரேட்டட் ஆன் தி மெட்டபேஸ் பிளேட்டு. இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா ஒரே மாதிரி இன்ஹெரிட்டட்னா சந்ததியில் இப்போ வந்து ஹெரிட்டட் இப்போ வந்து சந்ததிக்கு கடத்தப்படுது இல்லையா, ஒன் ஜெனரேஷன் டு அதர் ஜெனரேஷன் எங்கேருந்து பேரண்ட்னா சந்ததினா வந்து பார்த்திங்கன்னா எக்கு ஸ்பெர்ம் செல்லும்போது அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா சேம் லோக எந்த குரோமோசோம் இடத்துல வந்து நடக்கக்கூடியது அந்த இடத்துல மட்டும்தான். இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் லைன் அப் பேர் அட் தி மெட்டஃபேஸ் பிளேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லைன் அப் செப்பரேட் ஆன் அந்த இடத்துல மட்டும்தான். இது அப்போ வந்து மேலே நடக்கக்கூடியது. இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து டு நாட் பேர் அப். இது வந்து பேர் கிடையாது, பேர்னா இது கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா பேர்ட் அப் ஃபார்ம் வந்து பைவேலண்ட்னா 2ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கயஸ்மேட்டா வந்து இது வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும், டு நாட் ஃபார்மு. இது கயஸ்மேட்டா வந்து ஃபார்ம் ஆகும். இந்த நான் சிஸ்டர் குரோமோட்டேட்டில் வந்து பார்த்தோன்னா குரோமோட்டேட் ஃப்ரம் வந்து டிஃப்ரெண்ட் ஹோமோலோகஸ் குரோமோசோம்லேருந்து தட் பேர் டியூரிங் த மியாசிஸில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கயஸ்மேட்டானா என்ன சொல்கிறாங்கன்னா the points contact the physical line between the two non-sister chromatid belong the homologous chromosome. homologous chromosomeனா ஒற்றைமாக இருக்கக்கூடிய non-sister. சிஸ்டர்னா ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடியது, non-sisterனா வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடியது. டீலோஃபேஸ் ஸ்டேஜ் பொறுத்தவரை குரோமோசோம் ஹேவ் அரைவ்ட் ஆப்போசிட் போல் அண்ட் நியூக்ளியர் என்வலப் ஃபார்ம். நியூக்ளியர் வந்து பார்த்தீங்கன்னா என்வலப் ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது டீலோஃபேஸ் ஸ்டேஜ். தேங்க்யூ.